தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு சவால் விட்ட அண்ணன் சீமான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சமீப காலத்தில் ஒரு 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதில் ஒரு முறை ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்றிருப்பாங்க. இதை மையமாக வச்சு தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நரேந்திர மோடி அவர்களே ஸ்ரீரங்கத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் செல்கின்ற நீங்கள், உங்களுக்கு தைரியம் என்பது உண்மையாகவே இருந்தால் என் பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலின் தலவாசல் வழியே சென்று வழிபட்டு விட்டு வந்து விடுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும், தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தலவாசல் வழியே சென்று வழிபட்டு விட்டு வந்த ஒரே அரசியல் தலைவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சீமான் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காணொலியை நீங்களே பாருங்க தமிழ் நெஞ்சங்களே. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வரதில்லை சொல்றா? சாரா சோகால்டு இந்திரா என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற? என்ன ராஜா நீ சரியான வீரன், வாடா என் பாட்டன் கட்டின பெருவுடையார் கோயில், வாடா தஞ்சை பெரிய கோயில் போடுறோம். ஏய், என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறேன்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒருத்தன் ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடா என் தலைமையிலானிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி மட்டும் வர சொல்ல. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.